ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று குழந்தைக்கு சமையல் பண்ணுங்க. என்ன சமையல்னு சொல்லாதையே வீடியோ எடுத்துட்டுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஆட்டி குழம்பு வச்சேங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஆட்டி குழம்பு வைக்க போகிறேங்க. பாப்பா சாயந்தரம் வருவா, அவளுக்காக நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வாங்கிட்டு இருக்கிறேங்க. குழம்பு எப்படி வைக்கலான்னு நான் இப்போ சொல்கிறேங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இது கொத்தமல்லி பொடி போட்டு பட்டை சோம்பு போட்டு அதையும் ஒரு பரட்டி மஞ்சள் பொடி போட்டு அப்படியே இது பண்ணுறதாங்க. நம்ம சின்ன வெங்காயங்க, வரமிளகா போட்டாச்சு, பட்டை சோம்பு சீரகம் மிளகு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் தாங்க. நம்ம வீட்டிலையே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சீரகம் வயிற்றுக்கு நல்லதுங்க, குடலுக்குலாம் நல்லதுங்க. பெருங்காயம் போட்டாங்கன்னா அந்த வாய் தொந்தரவு இதெல்லாம் பிடிக்காது. இஞ்சி பார்த்திங்கன்னா சளி இருந்தால் கூட சரியாயிருங்க. இஞ்சி நம்ம டெய்லி உணவு எடுத்துக்கும் போகும்போது நம்மளுக்கு சளி பிடிக்காதுங்க. அதனால தான் நான் இஞ்சி சேர்த்திருக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு அரிஞ்சு நான் குழம்பு வைக்கிறேங்க. அடுத்தது குழம்பு வைக்கும்போது நான் காமிக்கிறேங்க எப்படின்னு இதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டுங்க. இந்த அரைச்சிட்டுங்க, மிளகு அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு விட்டு காயை அலசி போட்டாங்க. வேலை முடிஞ்சுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு காயாவது சொத்தை இருக்கணுங்க. சில பேர் என்னமாங்க சொத்தையே இல்லாதன்னு காய் பார்ப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. காய் சொத்தையாக இருந்தால் மருந்து அதிகமாக அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சொத்தை காயும் இருக்கிறத நீங்கள் கூறு எடுத்து சமைச்சு பாருங்கள், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே சொத்தை இல்லாத காயை பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, பூரா மருந்து. ஏன்னா கத்திரிக்காய்க்கு அதிக அளவு மருந்து அடிக்கிறாங்க. அதனால் 1-2 சொத்தை இருந்தால் பரவாயில்லைங்க. அந்த சொத்தைக்காய் மட்டும் அரிஞ்சு போட்டு நம்ம போடலாம். அது புழு பிடிச்சாத்தாங்க அது மருந்து அதிகமாக இல்லாதுங்க. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காய் தோட்டத்துக்காரர்கிட்ட வாங்குவேன். அதில் ஏதோ 1-2 சொத்தை இருக்கிற பார்த்து தான் வாங்குவேங்க. அப்படி வாங்கினாத்தான் அந்த காயும் கொஞ்சம் குழம்புக்கு ருசியாக இருக்குது. ஏன்னா நான் முடிஞ்ச அளவு குழந்தைக்கு கொஞ்சம் மருந்து இல்லாத நம்ம கொடுக்கலான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் காய் ஏதோ சொத்தை இருந்தால் கூட நான் அதைய எடுத்துக்குவேங்க. கூறு ஒரு கூறு எடுக்க 2 கூறு எடுத்துக்குவேன். சொத்தையை அப்படியே கழிச்சிருவேன். சொத்தை இருந்தால் தான் அந்த காயும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. குழம்பு வச்சாலும் சரி, இல்லை பொரியல் வணங்கினாலும் நல்லா இருக்குங்க. இப்போ நான் குழம்பு ரெடி பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு கொஞ்சம் புளி ஊற்றணுங்க. ஏன்னா புளி ஊற்றுனா என்னென்னா குழம்பு கெட்டு போகாது இருக்குங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா புளி ஊற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி குழம்புக்கு, கறி குழம்பு தவிர்த்து எல்லா குழம்புக்குமே கொஞ்சம் புளி ஊற்றினோம்னா குழம்பு கெட்டு போகாது இருக்குங்க. அதனால் நான் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அந்த புளி சூடு பண்ணி வச்சுட்டா காலையில் இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்க. அதனால தான் நானும் கொஞ்சம் புளி ஊற்றியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பா 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வருவாங்க. அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. அப்பா சாப்பாடு செஞ்சிட்டிங்களா? செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன சாப்பாடு? உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு மிளகாட்டி குழம்பு வச்சுருக்கிறேன். எனக்கு போடுங்க, பசிக்குதா? சரி போட்டு கொடுக்குறேன் சாப்பாடு. பாப்பா இந்த சாப்பாடு